நீங்க ஒரு ஆல்கஹாலிக் பர்சனா குடி பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொல்ல போற டிப்ஸை கவனமா கேளுங்க. ஆல்கஹால் நம்ம உடம்புல 2 விதமான மாற்றத்தை உண்டாக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைண்ட் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க பிரெயினுக்கு தேவையான விஷயங்கள், மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கணும்னா நீங்க எக்ஸசைஸோ இல்ல யோகாவோ பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீங்க சொல்ற விஷயங்களை பிரெயின் தெளிவா கேட்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட் ஸ்லீப். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மென்டல் ஹெல்த்தும் ஸ்டேபிளா இருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா குடிக்கணும் அப்படின்னு தோன்ற எண்ணத்தை கண்டிப்பா மாத்த முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாடி நீட்ஸ். உங்க உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க இன்டேக் பண்ணலாம். நல்ல ஆரோக்கியமான ஃபுட்ஸா சாப்பிடுங்க. அது கண்டிப்பா உங்க பிசிக்கல் எனர்ஜியை பூஸ்ட் அப் பண்ணும். நீங்க குடிக்கணும் அப்படின்னு தோன்ற அந்த நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ நீங்க பேசும்போது குடிக்கணும் அப்படின்னு தோன்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா உங்களை விட்டு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்க பாருங்க. அப்படி பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னா பார்க்குக்கு போங்க இல்ல பீச்சுக்கு போங்க. ஆனா வீட்டிலேயே தனிமையா மட்டும் இருக்காதீங்க. அப்படி நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குடிக்க தோணும். அதே மாதிரி நீங்க பல வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா சடனா ஆல்கஹால் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால நிறுத்த முடியாது. ஏன்னா நீங்க பல வருஷமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டேல அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது, அதாவது கரெக்டா 6 மணி ஆகும்போது கையோ காலோ நடுங்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான அடிக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. லெவல் ஆஃப் கன்சியூமிங் ஆல்கஹால் டிக்ரீசஸ். இனிமேல்ட்டு நான் சொல்ல போற விஷயத்தை தெளிவா கேளுங்க. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு ஹாஃப் பாட்டில் குடிங்க. அப்புறம் 3 பெக் அடிக்கிறத 2ஆ மாத்துங்க, 2 1ஆ மாத்துங்க. இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்க பாடி கேட்கிற அந்த ஆல்கஹாலிக் நீடை உங்களால கரெக்டா கன்சியூம் பண்ணி பாடிக்கும் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆல்கஹாலிக் சப்ஸ்டன்ஸை கம்மியா குடிச்சிட்டே வரதன் மூலியமா உங்களால குடிப்பழக்கத்துல இருந்து விடுபட முடியும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரோ இல்ல ஒரு பார்ட்டிக்கோ போனீங்கன்னா அங்க ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாங்கி குடிக்காதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஆல்கஹாலிக் ஃப்ரீ பர்சனா மாறிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.